மனைவி மேக்ஸ் அகாடமி சிறப்பான வணக்கம். இப்போ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 3.4 முதல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன கொடுத்தாங்க, பின்வரும் விகிதம் கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குகன்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம முதல் 2 சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த முதல் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x² - 1 பை x² + x கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து என்னன்னா இருபடி கோவை, எக்ஸோட அடுக்கு 2ன்னு இருக்கிறதுனால இது வந்து இருபடி கோவை. இருபடி கோவைனா x² டேர்ம் இருக்குன்னு எக்ஸ் டேர்ம் இருக்குன்னு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். இங்கே x² டேர்ம் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. ஆனால் எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போ எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி காரணிப்படுத்தணும். எக்ஸ் டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம வழக்கமாக காரணிப்படுத்துகிற முறையில் காரணிப்படுத்தணும். இப்போ ஒன்றை வந்து என்னென்ன எழுதணும்னா 1² எழுதலாம், மதிப்பு மாறாமல். பை இந்த x² + x வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இது எப்படிங்கன்னா a² - b² ஃபார்முலா வடிவத்தில் இருக்கு. அப்போ a² - b² என்ன ஃபார்முலா படிச்சுக்கோன்னா a + b × a - bன்னு படிச்சிருக்கோம். இப்போ a இருக்கிறதுல என்ன இருக்குன்னா எக்ஸு, b இருக்கிறதுல என்ன இருக்குன்னா 1. இப்போ a²னா x², b²னா 1². அப்போ ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் a வரத்துல எக்ஸும் b வரத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும்னா x + 1 × x - 1ன்னு வரும். அப்போ x² - 1² எப்படி காரணிப்படுத்தி எழுதுனா ஃபார்முலா யூஸ் பண்ணி x + 1 × x - 1ன்னு வரும். பை இப்போ இது இருபடி கோவை. ஆனால் x²க்கு எக்ஸ் இருக்கு, ஆனால் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் தான் இதை வந்து காரணிப்படுத்த முடியும். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அப்போ பொதுவாக வெளியில் எடுக்கணும். இதுலேயும் எக்ஸ் இருக்கு, இதுலேயும் எக்ஸ் இருக்கு. அப்போ ஒரு எக்ஸை வெளியில் எடுக்கணும். x²லேருந்து எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் இந்த ப்ளஸ். எக்ஸ்லேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா என்னென்னா 1. எக்ஸ்லேருந்து எக்ஸ் எடுத்தோம்னா ஒன்றுமே இருக்காது. அப்போ ஒன்றுமே இருக்காதுன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இதுக்கப்புறம் இங்கே ஒரு x + 1 இருக்குது, இங்கே ஒரு x + 1 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன இருக்குன்னா x - 1 பை x. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர். அதுலேயே வந்து செகண்ட் சப்டிவிஷன் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபடி கோவைன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தொகுதியிலையும் இருபடி கோவை இருக்குது, பகுதியிலையும் இருபடி கோவை இருக்குது. தொகுதியிலையும் எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. பகுதியிலையும் எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இதை வந்து நம்ம 9ஆம் வகுப்பில் படித்த மாதிரி காரணிப்படுத்தணும். இதையும் 9ஆம் வகுப்பு படித்த அந்த மாதிரி காரணிப்படுத்தி சுருக்கணும். இப்போ x² - 11x + 18 எடுத்துக்கிட்டு 9th படித்த மாடலில் காரணிப்படுத்தணும். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்பர் இருந்தால் அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கி எழுதணும். இப்போ நம்பர் இல்லை, அப்போ லாஸ்ட் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை குறியோடு எடுக்கணும். +18. நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. எக்ஸோட கேள்வி என்னன்னு பார்க்கணும். -11 அதை இங்கே எழுதிக்கணும். பெருக்குனா 18, கூட்டினாலோ கழிச்சாலோ 11 வரணும். அப்போ அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னா 9ம் 2ம். 92 18. இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்குனால ரெண்டுமே மைனஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 2 இருக்குன்னா 18. -9 -2 கூட்டினோம்னா -11. ஏன்னா 2 ஒரே குறினால கூட்டி அதே குறியிடணும். இப்போ இங்கே வேரியபிளோட பேர் வந்து என்னன்னா எக்ஸு. அந்த எக்ஸை வந்து பகுதியில் எழுதிக்கணும். இங்கேயும் எக்ஸ் எழுதணும். இதுக்கப்புறம் இதை எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் பகுதி அப்புறம் தொகுதி. பகுதியில் என்ன இருக்கு எக்ஸு, தொகுதியில் -9. அப்போ x - 9. அதேமாரி இது பகுதியில் எக்ஸு, தொகுதியில் -2. அவ்வளோதான். அடுத்து இதை காரணிப்படுத்தணும். x² - 4x + 4. இது 9th படித்த மெத்தடில் தான் காரணிப்படுத்த போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்பர் இருந்தால் அந்த நம்பரையும் லாஸ்ட்டில் இருக்கிற நம்பரையும் பெருக்கிக்கணும். அதாவது x² கேள்வியும் 4ஐயும் பெருக்கணும். x² கேள்வி வந்து 1 தான் இருக்கு. அப்போ 1 × 4 4 + 4. எக்ஸோட கேள்வி வந்து -4. இப்போ பெருக்குன்னா 4, கூட்டினாலும் கழிச்சாலும் -4 அப்படின்னு வரணும். இப்போ எது ரெண்டையும் பெருக்குன்னா 4 வரும், கூட்டினாலும் கழிச்சாலும் -4. ரெண்டையும் பெருக்கணும்னா 4 வரும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இதே மாதிரி தான். அப்போ ரெண்டுமே என்னன்னா மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 × 2 4. -2 -2 கூட்டோம்னா -4. இப்போ இங்கே வேரியபிளோட பேர் எக்ஸு, அதை வந்து பகுதியில் எழுதிக்கணும். இங்கேயும் பகுதியில் எழுதணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பகுதி எடுத்ததுன்னா அப்புறம் தொகுதி. இப்போ எக்ஸு -2. இதுலேயும் பகுதி என்னது எக்ஸு -2. அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிக்கணும். x² - 11x + 18 பை x² - 4x + 4.
இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை காரணிப்படுத்தின ஆன்சர் எடுத்துருந்தோம். இதை காரணிப்படுத்தின ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை இதை காரணிப்படுத்தின ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ தொகுதியில் ஒரு எக்ஸ் மைனஸ் 2க்கு பகுதியில் ஒரு எக்ஸ் மைனஸ் 2க்கு இன்ட்டில் இருக்கா அப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா தொகுதியில் என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1 9 பகுதியில் எக்ஸ் மைனஸ் 2. அவ்வளோதான். இதுதான் எளிய வடிவில் சுருக்க முடியும். இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது. அவ்வளோதான். இதான் ஆன்சர். தேங்க்ஸ் டு வாட்சிங்.